இந்த உலகத்தில் மனிதனை உயர்த்துவதும் அவனை வீழ்த்துவதும் அவன் மனதில் உருவாகும் ஆசைதான். ஒரு அழகான கிராமத்தில் செல்வம் என்ற விவசாயியும் அவருடைய மனைவி தேவயானியும் எளிமையாக நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் தேவயானியின் மனதில் ஒரு எண்ணம் பிறந்தது. எல்லோருக்கும் பெரிய வீடு, நகைகள், வசதியான வாழ்க்கை, நமக்கு மட்டும் ஏன் இல்லை? அவளின் கனவுகள் முழுவதும் மனதை ஆக்கிரமித்தன. பெரிய வீடு, பளபளக்கும் நகைகள், மரியாதை நிறைந்த வாழ்க்கை. நாள் தேவயானி சந்தைக்கு சென்றாள். அங்கே ஒரு நகை கடை, பளபளக்கும் நகைகள். வியாபாரி சொன்னார், இப்ப எடுத்துக்கோங்க, பின்னால பணம் கொடுத்தா போதும். அந்த நிமிடம் பேராசை புத்தியை மூடிவிட்டது. யோசிக்காமல் தேவயானி அந்த நகைகளை கடனாக எடுத்தாள். நாட்கள் கடந்தன. லாபம் வரவில்லை. ஆனால் கடன் அதிகரித்தது. பணம் கேட்டு பிரச்சனைகள் ஆரம்பித்தன. அப்போதுதான் தேவயானிக்கு உண்மை புரிந்தது. பேராசை சந்தோஷத்தை அழிக்கிறது. செல்வம் அமைதியாக சொன்னார், பணம் போனாலும் பரவாயில்லை, நம்ம மனசு கெட்டு போகக்கூடாது. தவறு புரிந்ததுதான் முக்கியம். இந்த நாளிலிருந்து தேவயானி ஆசைகளை குறைத்தாள், எளிமையை ஏற்றுக்கொண்டாள். மெதுவாக அவர்கள் வாழ்க்கை மீண்டும் அமைதியை அடைந்தது. பாடம்: பேராசை பெருநஷ்டம், நிம்மதியே உண்மையான செல்வம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர்.